என்ன அமைச்சு கொடுக்கலாம்? எந்த ஊர்ல இருந்து வர்ற? தலைகாட்டு பக்கத்துல வாடாதா? சரி, வண்டி விட பெரிய வண்டி விடைய. சரி, நல்ல வார்த்தை. 2 பேரும் உடலுக்குள்ள போய் பார்த்தேன். நல்ல முதல்ல வார்த்தை கவனிக்கணும். உங்க உடலை போய் பார்த்தேன், ஓடம் போய் பார்த்தேன், உங்க கருப்பு கோயில போய் பார்த்தேன். அதே போல போற பாதையில் எதுவும் பிரச்சனை இருக்கா? அதே போல காலங்கள் சரியா இருக்கான்றத பார்த்து காலங்களில் கொஞ்சம் பிரச்சனை காட்டுதா? சரியாயிடும். காலங்கள்ல உனக்கு பிரச்சனை இருக்கு. உண்மையா பையா? உண்மையா பையா? பதில் சும்மா சத்தமா சொல்லு. நான் சத்தமா தான் உனக்கு வாக்கு சொல்லிட்டு இருக்கேன். பயப்பட தேவையில்லை. வேற யார்ட்டும் சொல்லல. சொல்றபடியில உன் அப்பன் நான் சொல்ற வார்த்தை புரியல. அதே போல உனக்கு கண்டிப்பா நான் அமைச்சு கொடுக்குறேன். உடலை சுத்தம் பண்ணி கொடுத்து சரியாகி கொடுத்துறேன். அதே போல நல்ல வார்த்தை போற பாதையில கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. அதனாலதான் இந்த பிரச்சனை. அதாவது உள்ள போய் தங்க மாட்டேன். அதாவது உள்ள போறதுக்கு இடம் கொடுத்தா தானே தங்கும். அந்த இடம் பிரச்சனை இருக்கு. சொல்ற வார்த்தை அப்படின்னா என்னன்னா அடைப்பு இருக்குன்னு அர்த்தம். சொல்ற வார்த்தை புரியல. அதனாலதான் காலங்கள் பாதி போறதுக்கு காரணமே நிறைய பேருக்கு என்னன்னு புரிய மாட்டேங்குது. என்னன்னே தெரியாது. என்னன்னு தெரியாது. எனக்கோ சொன்னா கட்டிலையா அவங்கயா இதுலையான்னு இடுவாந்து ஆஸ்பத்திரியில சொன்னா ஏன் ஒரு கோடு தெரியுது, ஒரு கட்டி மாதிரி தெரியுது அப்படின்னா இந்த மருத்துவத்தை செய்ய, இந்த மருந்து சாப்பிடும், இது சரியாயிடும், கரைச்சி கொடுத்துரும், இது பண்ணிடும், அது பண்ணிடும், இல்லை ஆப்ரேஷன் பண்ணணும் வாங்கி. இதுதான் சொல்றப்படி இல்லை. நம்ம நீக்குவோம், சரியாகி கொடுத்துறேன். சரியாடா மகளே? அதே போல நல்ல வார்த்தை அவனையும் கொஞ்சம் திருத்த வேண்டியிருக்கு. வேணாமா? திருத்திடுவோம், திருத்தி கொடுத்துருவோம். அதே போல நிப்பாட்டி கொடுத்துருவோம். மறந்துட கூடாதா? சரி, எந்த ஊர்ல இருந்து வரேன்னு சொன்னேன்? இங்க இருந்து தொடர்ச்சியா ஒரு 3 வாரம் வர முடியுமா? 3 வாரம் வர முடியுமா? வரணும். இதே மாதிரி வெள்ளிக்கிழமை வந்துட்டு நான் கொடுக்குற கனியும் விபதியும் வாங்கிட்டு போகணும். நான் கொடுக்குற பச்சை மருந்து தான் கொடுக்குறேன். மருத்துவம் தான் இது. சொன்ன வார்த்தை புரியல? பச்சை கொடுங்க. காட்டுறாமங்களே எரிச்சுக்கிடாதா? இதுல விபதி கூடாது. கொஞ்சம் தனி விடாது. தனி விட நல்ல வார்த்தைகள் விடாதா? இதை கொடுத்துருக்க இல்லையா? கனி கொடுத்துருக்க இல்லையா? கனி கொடுத்துருக்கே அதை எடுத்து வச்சுக்க. அதுல இருக்க சார் பச்சளை கொடுத்துருக்கே அதை அரைச்சு வச்சுக்க. இதோட விரலி மஞ்சள் 2, விரலி மஞ்சள் 2 தான். அதை எடுத்து அரைச்சு வச்சுக்கணும். பச்சளை கொடுத்துருக்கே அதை அரைச்சு வச்சுக்கணும். கொடுத்த கனியில இருக்க சாறு எடுத்து வச்சுக்கணும். விபதி இருக்குல்லையா? அந்த விபதி எடுத்து வச்சுக்கணும். நான் கொடுத்த விபதி. இதோட வேற எதுவுமே சேர்த்தக்கூடாது. மறந்துடக்கூடாதா? இதை சரியா அரைச்சு வச்சு சரியா பயன்படுத்தி குடிச்சுக்கோங்க. 7 நாளைக்கு மறந்துடக்கூடாது. 2 பேருமே நல்ல வார்த்தை கேட்டுக்கணும். எவ்வளவு நாள் ஆகும்? அவனுக்காக டம்ளர் இருக்கு. மறந்துடக்கூடாது. நிரசம் தண்ணி இருக்கு இல்லையா? நான் சொல்றதை கேளு. நிரசம் தண்ணி எடுத்துக்க. அந்த டம்ளர்ல நிறைய நீ குடிச்சுக்க. மீதி அதுல ஊற்றி விட்டுரு அந்த தண்ணியில. மறந்துடக்கூடாதா? சொல்ற முடியுதா? இப்படி 7 நாளைக்கு. ஆனா வந்ததுக்கு அப்புறம் அப்ப வா. நீ இப்ப வர வேணும். வந்ததுக்கு அப்புறம் நான் கொடுக்குற மருந்து அப்ப செயல்படுத்த. சொன்ன வார்த்தை புரியுதா? அப்பதான் நான் நிப்பாட்ட முடியும். சொல்ற வார்த்தை புரியுதா? இப்ப நீ 7 நாளைக்கு பயன்படுத்தி இதை புடி. இப்போ உடல்ல கொஞ்சம் சரியாகும். அதை நான் சரியாக்கி தர்றேன். சொல்ற வார்த்தை புரியுதா? இப்ப கனி கொடுத்துருக்க இல்லையா? இது 5 பங்கா இருக்கு. 5 நாளைக்கு அடி வயிற்றுல கதவு. அடி வயிற்றுல மறந்துடக்கூடாதா? அடி வயிற்றுல 5 நாளைக்கு சாப்பிடுறதுலையும் பயன்படுத்த, குடிக்கிறதுலையும் பயன்படுத்த. இரவு சின்ன கனி கொடுங்க. இதை மஞ்சள் துணியால முடிஞ்சு வச்சுக்க. 11 ரூபா காணிக்க எடுத்து வச்சுக்க. விடாம விளக்கு போடு. 58 நாளைக்கு. எத்தனை நாளைக்கு? 62 நாளைக்கு போடும். மறந்துடக்கூடாதா? 62 நாளைக்கு விடாம. காலங்கள் வந்தாலும் பயப்படாம நடக்கணும். சொன்ன வாரத்தை புரிஞ்சு காலங்கள் வந்தாலும் பயப்படாம நடக்கணும். ஓ, சரியாக்கிடுவோம். கண்டிப்பா பாட்டி கொடுத்துருவோம். ஆனா வந்ததுக்கு அப்புறம் வந்து ஆமா மறந்துடக்கூடாதா? மறந்துடக்கூடாது. எந்திரிச்சுக்க. போயிட்டு வாங்க தாயே. எந்திரிச்சுக்க. நல்ல வார்த்தை இருக்கணும். உன் குடும்பத்துக்காக வந்திருக்க.